யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMPM சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ற மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அருமையானவர்களே, NGPM என்பது SMPM இயக்கத்தின் துணை நிறுவனம். இந்த நிறுவனத்தில் ATG எக்ஸப்ஷன் இருக்கிறது. உங்களுடைய சிறப்பு நன்கொடைகளுக்கு நீங்கள் ATG மூலமாக வதிவிலக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, மறுரூப இந்தியா என்கிற பொருளில் சில குறிப்புகளை சொல்லிவிட்டு செய்திக்கு கடந்து செல்கிறேன். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் ஒரு சுதேச மிஷனரி இயக்கம். இந்திய தேசத்திற்கு தோமாவை மிஷனரியாக அனுப்பிய ஆண்டவர் தொடர்ந்து பல வெளிநாட்டு உள்நாட்டு மிஷனரிகளை எழுப்பி இந்த கடைசி கால நற்செய்தியை அறிவிக்கும்படி ஆண்டவர் SMPM என்ற மிஷனரி இயக்கத்தை எழுப்பியிருக்கிறார். SMPM கடந்த 40 ஆண்டு காலமாக மிஷனரி ஊழிய அனுபவமும் முறையாக வேதாகம கல்லூரியிலே பயிற்சி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு 70 பேர் கொண்ட ஆலோசனையோடு இயங்குகிற ஒரு அமைப்பு. SMPM ஒரு சபையும் அல்ல, ஒரு சபைக்கு சொந்தமான அமைப்பும் அல்ல. மாறாக அனைத்து சபையுடன் கரங்கோர்த்து ஆத்தும பாரம் தரிசனம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளின் ஜெபத்தாலும் ஆதரவாலும் இயங்குகிற ஒரு நற்செய்தி குடும்பம். அகன்ற பாரதத்தில் 143 கோடி ஜனத்திரள் உண்டு. பல்வேறு தொலைகளிலே உலகமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நாம் முன்னேறி இருக்கிறோம். என்றாலும் 68% பின் செசு கொலை, பாலிய வயது திருமணம், மந்திரவாதம், மதவாதம், போலி சாமியார்களின் அட்டகாசம், சாஸ்திரம், சம்பிரதாயம் போன்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய இந்தியர்கள் பலர் ஜாதகம் சரியில்லை என்று சீரழிகிற நிலைகளில் காணப்படுகிறார்கள். என்றாலும் மோட்சம் சென்றுவிட வேண்டும் என்பதில் பேராவலோடு தான தர்மம், பக்தி விரதம், கால்நடையாக புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீராடுவது, குரு வழிபாடு போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டு அரசியல் தலைவர்களில் பலர் தங்களுடைய பதவியை தக்க வைக்கிறதற்கு மதத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு நயவஞ்சகமாக அரசியல் ஆதாயம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. மிஷன் இந்தியா 2030 மிஷன் இந்தியா 2030 என்கிற ஒரு பெரிய தரிசன திட்டத்தின் மூலம் SMPM நம்முடைய பாரத தேசத்தில் 100 சுதேச மிஷனரிகளை ஒவ்வொரு மிஷன் சென்டர்ஸ்லேயும் எழுப்ப வேண்டும். ஒரு சுதேச மிஷனரி 10 சபைகளை உருவாக்க 1,00,000 கிராமங்களில் சபைகள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு கூட நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். இயக்கம் ஆரம்பித்த கடந்த 5 ஆண்டுகளில் 22 மாநிலங்களிலே 165 மிஷனரிமார், நேபாள் நாட்டில் 5 மிஷனரிகள் குடும்பங்கள் தங்கியிருந்து 138 விதமான மக்கள் இனங்களுக்கு நாம் நற்செய்தி அறிவிக்கிறோம். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒரிஷா, பீகார், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் மக்கள் திரளாக தேவனுடைய சமூகத்தில் வந்து இதுவரையிலேயும் 340 கிராமங்களில் நான் சபைகளை உருவாக்கி 14 இடங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 4 இடங்களிலே நான் நடத்துகிற விடுதிகளிலே 210 ஆதிவாசி குழந்தைகள் படிக்கிறார்கள். நம்பிக்கை தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு சனிக்கிழமை நம்முடைய நிகழ்வு 7:45 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 6 மணிக்கும் வருகிறது. பொருளாதார தேவைகளுக்காக எந்த ஒரு உலக பிரகாரமான மனிதனிடத்திலேயோ இல்லையென்றால் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களை அருகாதபடி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தேவைகளை பகிர்ந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, நாம் கட்டுகிற ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு சிறு தொழில் பயிற்சி, அதில் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் வைத்து பெண்கள் தங்களுடைய குடும்ப அடிப்படை வருவாயை அதிகரித்துக் கொள்வதற்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறோம். இப்படி ஒரு பயிற்சி நிலையம் ஆரம்பிக்கிறதற்கு 20,000 ரூபாய் தேவை. கிராமங்களிலே ஆலயங்கள், பெரிய பக்கா ஆலயம் கட்டுவதற்கு 8 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம் என்று சொல்லி வாங்குகிறோம். கச்சா ஆலயங்கள் 3 லட்சம் ரூபாயில் கச்சா ஆலயங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட்லே கட்டுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆதிவாசி பிள்ளைகள் இன்னும் ஏராளமான குழந்தைகள் காத்திருக்கிறார்கள். அதோடு கூட மிஷனரிகளும் இன்னும் பலர் அப்ளிகேஷன் கொடுத்து காத்திருக்கிறார்கள். போன ஞாயிற்றுக்கிழமையும் ஈஸ்ட் கோஸ்ட் என்ற பகுதிகளிலே தங்கியிருந்து கிழக்கு கடற்கரை ஓரமாக
எல்லா கிராமங்களிலேயும் சபைகள் உருவாக்க வேண்டும் என்ற பாரத்தோடு சுமார் 8 ஊழியர்களை அங்கே தெரிவு செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் மிஷனரிகளை ஆதரிக்கவும், கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டவும், ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைத்து அறுவடை நாயகர் இயேசு கிறிஸ்துவை இந்திய புதல்வர்கள் முகமுகமாய் சந்திக்க ஆர்த்தெழுந்து வாருங்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி கட்டளை நிறைவேற்ற மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மாபெரும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி நம்முடைய பாரத தேசத்தை மறுரூபப்படுத்த உங்களை கரங்கூப்பி நாங்கள் அழைக்கிறோம். அருமையானவர்களே, SMBM வெப்சைட்டில் இன்னும் யூடியூப் மூலமாக எல்லா நிகழ்வுகளையும் அவ்வப்போது நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த ஊழியங்களை தாங்குங்கள். இந்த இயக்கத்தின் தலைமை அலுவலகம் சென்னை பாடி நம்பர் 4 காந்தி தெரு, மதியழக நகர் என்கிற இடத்துல இருக்கிறது. இயக்கத்தோடு கூட தொடர்பு கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய். அப்படி கொடுக்கிறவர்களுக்கு இதே போல ஒரு ப்ரொஃபைலில் அந்த மிஷனரி யாருன்ற ஃபோட்டோ வைத்து நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு மாதமும் மிஷனரியுடைய மாதாந்திர அறிக்கையை அனுப்புகிறோம். அதே போல் கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு இப்படி ஒரு காணிக்கை பேட்டி கொடுக்கிறோம். உங்களுடைய பிறந்த நாள், பிள்ளைகளுடைய திருமண நாள், நம்முடைய வீடுகளில் நடக்கிற நல்ல காரியங்களில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கிற காணிக்கையின் மூலமாய் கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட முடியும். மாதந்தோறும் ஆத்மாவே தேடிங்கிற ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். நீங்களும் வாங்குங்கள், வாசியுங்கள். இந்த நாட்டில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வருகையில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசுவை நாம் முகமுகமாய் சந்திக்கும் போது வெறுங்கையோடு அல்ல, ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு நாம் அவரை சந்திக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஆத்ம பாரமுள்ள ஆண்டவர். ஒரு மனுஷன் கூட கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு வரையிலையும் அவர் தம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறார். ஆகவே ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரத்தில் ராஜஸ்தானில் இருக்கும்போது அங்கே பலர் சாட்சினார்கள். லட்சுமி என்ற ஒரு சகோதரி 13 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அந்த சகோதரியுடைய குடும்பத்தார் ரொம்பவே கொடுமைப்படுத்தி கடைசியில் அவருடைய கணவருக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போது அந்த சகோதரி அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிற? ஏசப்பாவை நம்பி போய் பாரு, நம்ம ஊரில் ஒரு சின்ன அந்த வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, நீ அங்கே போய் உட்கார்ந்து பாரு, நிச்சயம் உன்னை கடவுள் கைவிடவே மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சகோதரி வாழ்வே போச்சு, ஒருவேளை இயேசு வாழ்வு கொடுப்பாரோன்னு சொல்லி தான் அந்த ஜெபத்துக்கு போய் பங்கு பெற்றாங்க. கர்த்தர் அந்த மகளை நினைவு கூர்ந்தார். 13 ஆண்டு காலம் கழித்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு சகோதரி சொன்னாங்க, 13 வருஷம் பெரும்பாடு. அருமையானவர்களை, உதிரப்போக்கில் எல்லாவற்றையும் இழந்து வீட்டிலையும் நிம்மதி கிடையாது, குழந்தையும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் இயேசு என்னை தேடி வந்தார் என்று சொல்லி அந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய கிராம மக்களில் 68% ஜனங்கள் பெரும் திரளான தேவைகளோடு இருக்கிறார்கள். கிராமப்புறங்கள் என்றல்ல, பட்டணங்களை பார்க்கும்போதும் அப்படிப்பட்ட தேவைகளோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஜாதகம் சரியில்லை என்கிற நிலைமையில் ஏராளமான உடல் உபாதைகளில் தவிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு விடுதலை, அந்த ஜாதகத்தை இல்லை பொய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை இன்றைக்கும் நடைமுறையில் ஏராளமான நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். குஜராத்தில் வாகா என்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும்போது அங்கே சகோதரன் சானியாபாய் முடக்கு வியாதி, அவருடைய கால் முடங்கி விட்டது. மந்திரவாதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு செய்வன கோளாறு, இதை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லி பல காரியங்களில் செலவு பண்ணி கடைசியில் சோர்ந்து போய் இருந்த நேரத்தில் அந்த மகனும் அந்த ஜெபத்தில் வந்தாங்க, எண்ணெய் பூசினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சுகமானவர் இப்போ எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனதுருக்கம் என்றால் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்கிற ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவரை நம்முடைய பாரத தேசத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல உங்களுடைய பங்கு என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஆதிவாசி குழந்தைகளுக்கு விடுதி கட்ட வேண்டும். 15க்கு 10 ஒரு விடுதி நீங்கள் கட்ட நீங்கள் முன் வரலாம். 1 லட்சம் ரூபாய் தேவை. அதோடு கூட ஆலயங்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு கச்சா ஆலயம் கட்டுறோம். பெரிய ஆலயங்கள் 5 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் என்று சொல்லி கட்டுகிறோம். அருமையானவர்களுடைய வசதிப்படி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்கிட்ட பலர் கேட்குறாங்க, தொலைக்காட்சியில் இப்போ நிறைய பேர்
நாங்கள் மிஷினரி அனுப்பியிருக்கோம், எங்களுக்கு தாங்கன்னு கேட்காங்களே, எந்த ஊழியத்தை தாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குதுன்னு சொல்லி, அருமையானவர்களே, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் செய்கிற ஊழியங்களை நீங்கள் வந்து பாருங்கள், இப்படி பத்திரிகைகளை பாருங்கள், ஆண்டவர் பணிமையங்களில் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை பாருங்கள். எங்களுடைய அமைப்பில் நாங்கள் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ண மாட்டோம், ஃப்ளைட்டில் பண்ண மாட்டோம், விடுதியில் தங்க மாட்டோம். ஏன்னா ஏழைகிட்டிருந்து காணிக்கை வாங்குகிறோம், அதை கர்த்தருக்கு பிரியமாக செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜெபியுங்கள், ஊழியங்களை உற்சாகத்தோடு தாங்குங்கள். நீங்கள் ஆதரிக்கிறவர்கள் தயவுசெய்து ஆதிவாசி பிள்ளையை படிக்க வச்சாலும் சரி, மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணாலும் சரி, மாதந்தோறும் அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் அனுப்பவில்லை என்றால் நம்ம ஃபீல்டில் அவங்களுக்கு சேலரி அனுப்ப முடியாது, குழந்தைகளுடைய உணவுக்கு அனுப்ப முடியாது. இப்போ இந்த நாட்களில் நிறைய இடங்களில் விபிஎஸ் நம்ம நடத்துவோம். இந்த ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் விபிஎஸ் நடத்துவோம். பார்த்துக்குங்க, ஜெபிச்சுக்குங்க. ஒரு விபிஎஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு எங்களுக்கு 2000 ரூபாய் செலவாகும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைகள் ஒரு 5 நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு சின்ன கிஃப்டோடு அந்த ப்ரோக்ராம் முடிப்பாங்க. ஆகவே விபிஎஸ் காரியங்களே நீங்கள் முன் வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0067867. அதே போல் சவுத் இந்தியன் பேங்க்லேயும் எங்களுடைய அக்கௌண்ட் இருக்கிறது. 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. அருமையானவர்களே, இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் உங்களுடைய பங்கு என்ன என்று சொல்லி நீங்கள் தீர்மானியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் உங்களோடு கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இழந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். சொன்ன அந்த வார்த்தையை எப்படி அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட சில குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்களுடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்தை கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், ஆதி நாட்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது என்று எழுதியிருக்கிறது. விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்தது என்று எழுதப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலையும் விசுவாசிகள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள், நல்லது. ஆனால் அந்த விசுவாசிகள் சீசர்களாக மாற்றப்படுவதற்கு அளவுக்கு போதனைகள் கிடையாது. ஆகவே என்ன நடக்கிறது என்றால் சபைகள் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. ஆனால் இங்கு வேதம் சொல்லுது சீசர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது. இன்னொன்று பாருங்க, வேத வசனம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. வேத வசனங்களை பேசினார்கள். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒரே அடையாளங்கள், அற்புதங்கள், அதை தான் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர, சமாதானத்தை பேசுகிறார்களே தவிர வசனத்தை எடுத்து சொல்வது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலையும் ஆதி நாட்களிலே சீசர்கள் எப்படி வசனத்தில் பெருகினார்களோ, அதே போல் எருசலேமிலே சீசர்கள் பெருகினார்களோ, அதை இப்படியெல்லாம் செய்தோம்னா ஆசாரியர்கள், மத தலைவர்கள், பல அரசியல் தலைவர்கள், மதவாதிகள் என்று சொல்லி திரளாய் கூட்டமாய் மக்கள் இயேசுவின் பக்கம் திரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் பார்க்க போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆதி நாட்களில் இப்படி வேகமாக வளர்ந்து பெருகி வரும்போது அன்றைக்கு இருந்த சூழ்நிலைகள் சாதகம்தானா என்று யோசித்து பாருங்கள். ஆதி நாட்களிலேயே எருசலேமில் ஆரம்பித்த அந்த சபை அந்தியோகியா, சீரியா, எகிப்து, ஜோர்டான், வட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, இன்னும் கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு முதல் அந்த தலைமுறையிலேயே மிஷினரியாகிய தோமா என்பவர் வந்தார். வந்து இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க ஆரம்பித்தார். இப்படி உலகம் எங்கிலேயும் வேகமாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரகியது. இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால், முதலாவது இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த அந்த மகிமை பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் இன்றைக்கும் ஒவ்வொரு மனுஷனையும் உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் அந்த ரூமில் அடைச்சி கிடக்கும்போது இயேசு அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. உடனே எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள். ஏதோ ஒரு ஆவி வந்து நிற்குதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனால் இயேசு அவங்கள பார்த்து என்ன சொன்னார்? வாருங்கள், என் விலாவை தொட்டு பாருங்கள்,
இந்த கைகளை தொட்டு பாருங்கள். நீங்கள் நினைக்கிறவரோட ஆவி கிடையாது. ஒரு ஆவியாக இருந்தால் அதற்கு பசி இருக்காத பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்டு வாங்கி அவர்களோடு கூட தன்னை ஒன்று கூட்டுகிறார். இதன் விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயந்து ஒளிந்து கிடந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்திற்கு வல்லமையான சாட்சியாக அவர்கள் மாற ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, நாம் இன்றும் விசுவாசத்தில் பலவீனவர்களாக இருக்கிறோமா, இல்லைன்னா திட உணவு சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரத்தில் 16லேருந்து 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்து சமயம் வருகிறார். அவர் அப்படி கடல் மேலே நடந்து வருகிறதை பார்த்து அவர்கள் பார்த்து என்ன சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தம்முடைய உயிர் தெழுந்த அந்த மகிமையினாலே நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 103 4லேருந்து 8 வரைக்கும் வாஸ்து பற்றின எழுதியிருக்கு. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுவார், கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குவார் என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே உயிர்த்தெழுந்த தேவனுடைய மகிமை நம்மை இன்றைக்கும் இந்த சுவிசேஷத்துக்காக உந்தி தள்ளுகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த அதிகாரம், மரணத்தை ஜெயித்து நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்கிற அதிகாரம். என் அன்புக்குரியவர்களே, அதிகாரம் என்பதை சரியாக சொல்லணும்னா, இன்றைக்கு போலீஸ்காரர்களுக்கு அரசு அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறதுனால பயங்கர ரோட்டில் டிராஃபிக்காக இருக்கும். அவங்க ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கையை நீட்டினாங்கன்னா எல்லா வாகனமும் அப்படியே நின்று போய்விடும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதுனால அந்த அதிகாரத்திற்கு ஒவ்வொருவரும் தானாகவே கீழ்ப்படிந்து விடுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவன் மரணத்தின் மேலே அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அது ஒரு சர்வாதிகாரமாக பயன்படுத்தப்படவில்லை. சமீபத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அவங்க மாமா என்ன சொல்கிறாரு, தம்பி, ஏற்கனவே உலக நாடுகள் நம்மை பகைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நீ எடுக்கிற இந்த தீர்மானத்தின் விளைவு இன்னும் நாம் பகைகளை சந்தித்து இதன் விளைவு நம்ம நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய பல நன்மைகளை நம்ம இழந்து போய்விடுவோம். ஆகவே இது வேண்டாம் தம்பின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னதுனால, நான் எடுத்த தீர்மானத்தை நீ எதிர்த்து நிற்கிறாயா, உன்னை என்ன செய்கிறேன்னு பாருன்னு சொல்லி நாய்களை பல நாட்கள் பட்டினி போட்டு அந்த நாய்களுக்கு முன்பாக இவரை தூக்கி கொண்டு போடுறாரு. அருமையானவர்கள், அந்த நாய்கள் அவரும் ஒன்றும் செய்யலை. ஏன்னா நல்ல மனுஷன், என்னைக்காவது அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு ரொட்டி துண்டு கொடுத்துருப்பாருன்னு வைங்களேன், நாய்கள் நன்றி உள்ளவர்கள் அல்லவா, அது ஒன்றுமே தீண்டலை. உடனே இவனுக்கு கோபம் தாங்க முடியல, இந்த ஆளை பிடிச்சி முதலைக்கு பின்னால் போடுங்கன்னு சொல்லி அப்படி முதலை பண்ணையில் தூக்கி போட்டு அந்த முதலைகளை நெரிச்சு கொண்டு சாப்பிடுவதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தானா பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் சரிவாதிகாரத்தோடு அவர் தம்முடைய வல்லமையை பயன்படுத்தக்கூடியது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ஒரு நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக, இன்னும் இன்னைக்கு எம்மாவூர் சிஷ்யருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம்னா, அன்னைக்கு சோர்ந்து மனச்சோர்வோடு நடந்து போகும்போது ஒரு நடைபயணி போல் அவர்களோட நடந்து போய், அம்மா நீங்கள் இவ்வளோ கவலையோடு இருக்கிறீங்களே, ஏன், எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, இருந்த ஊருக்காரே கிடையாதா, இவ்வளோ கொடூரமான சம்பவம் நடந்து கூட ஏனோ தானோன்னு இருக்கிறியாப்பான்னு சொல்லும்போது, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, அவர் இருக்கும்போதே சொன்னார் இல்லையா, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார் அல்லவா என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு அவர்களோடு நடந்து போகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் ஒவ்வொரு தனி மனிதர்களையும் உந்தி தள்ளி கொண்டிருக்கிற. இன்றைக்கு உலகம் எங்கிலேயும் திரள் கூட்டமான மக்கள், கிட்டத்தட்ட 80% அதிகமான உலக ஜனங்களில் அநேகர் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார்கள் என்றால் காரணம் இயேசு கிறிஸ்துவின் சர்வாதிகாரத்தால் அல்ல, அவருடைய அன்பு நிறைந்த அந்த போதனைகள், அவருடைய அன்பு நிறைந்த நடத்தைகளை பார்த்து எப்பேற்பட்ட மனுஷனும் அவருக்கு பின்னால் போய்கிட்டு இருக்கிறான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அமெரிக்காவில் லூ வாலஸ் அப்படின்ற ஒரு பெரிய கோடீஸ்வரர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இல்லைன்னு சொல்லி செய்யணும்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி பல கோடிகளை செலவு பண்ணி, அவரும் பெரிய அட்வொகேட், அதோடு கூட ஒரு மாநில கவர்னரும் கூட, கடைசியாக ரோமாபுரி அரண்மனைக்கு போய் அங்கேயும் போய் பல குறிப்புகளை எடுத்து எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதி
அவர் அதை வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு கற்பனைன்னு சொன்னவர் கடைசியாக எப்படி இதை முடிச்சாருன்னா, யார் அந்த கல்லை புரட்ட முடியும், உயிர்த்தெழுந்த சரித்திரம் உண்மை உள்ளது என்று சொல்லி பென்ஹர் என்ற ஒரு பெரிய திரைப்படத்தை எடுத்து உலக அளவில் மக்கள் உயிர்த்தெழுதலை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி செய்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டுடைய மகிமை இன்றைக்கும் உலக அளவில் ஜனங்களை மாற்றி கொண்டிருக்கிறது. என்ன அன்பானவர்களே, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, ஜீசஸ் மிஷன் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகிலே ஒவ்வொரு மனுஷனும் வாழ வேண்டும். என் அன்பானவர்களே, உங்களுடைய நோக்கம் என்னங்கிறத யோசித்து பாருங்க. நான் ஒரு மிஷினரி, என்னோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருடைய பேர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிற ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு ஆலயம் கட்டப்படணும். இதனுடைய வாஞ்ச நோக்கம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் போகிற பரலோகத்துக்கு எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை எனக்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நரகத்தில் போய் என்னுடைய நாட்டு மக்கள் ஒருவரும் வேதனைப்படக்கூடாது என்பதில் எனக்கு அப்படி ஒரு பாரம், அக்கறை. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஜீசஸ் மிஷன் என்பது அந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் அந்த ஜீசஸ் மிஷனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியுமா? அருமையானவர்களே, இங்கிலாந்து தேசத்தில் விக்டோரியா மகாராணி அம்மையார் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நாடு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு இந்த வேத புஸ்தகம் தான் காரணம். அதுவே இந்த வேத புஸ்தகம் உலகமெங்கிலையும் எல்லாருக்கும் வேணும், எல்லாரும் படிக்கணும். அப்போ தான் எல்லாரும் எங்களை போல நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி உலக நாடுகளை பிடிக்கிறதுக்கு அவங்க கப்பல் புறப்படும் போது அந்த அம்மா சொல்லுவாங்களாம், எவ்வளோ பைபிள் ஏற்றிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்களாம். யோசித்து பாருங்கள், ஒரு மகாராணி அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்ததுனால தான் இன்றைக்கு அந்த தாயாரை அநேகர் போற்றி மகிமைப்படுத்துகிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நோக்கம் தெளிவாக இருக்குமே என்றால் மிக ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, உலக அளவில் இப்படி ஏராளமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இன்னும் சபைகள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதற்கு இதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு 4 குறிப்புகளை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆதி கிறிஸ்தவர்களும் சரி, இன்றைக்கு இருக்கிற பல கிறிஸ்தவர்களும் சரி, வேத வசனத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. என் அன்புக்குரியவர்கள், இந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை எது சரி எது தவறு என்பதை தெளிவாக கண்டித்து உணர்த்தும், ஞானம் தரும். எதை எப்போ செய்யணும், எப்போ பேசணுங்கிறத ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லி கொடுக்குற இந்த வேதம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் அமைதியில் அமர்ந்திருந்து நீங்கள் டெய்லி படிப்பீங்கல்ல, அந்த பைபிள் போர்ஷனே நீங்கள் திறந்து படித்து பாருங்கள். உங்கள் குழப்பத்துக்கான பதில் அதில் இருக்கும். ஒரு சின்ன ஜோமனி முடிச்சு பாருங்க, தெளிவாக என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, குழப்பத்தோடு எப்பவுமே எந்த காரியத்தையும் செய்யவும் போகாதீங்க. குழப்பமாக இருக்கும்போது வாய் திறந்து ரொம்ப பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அது பெரிய பிரச்சனையை உண்டு போய் குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கி தொழிலில் நஷ்டங்களை உண்டாக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து செயல்படுத்தும் படுத்தாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் செய்வதற்கு காத்திருக்கிறார். ஆகவே வேத வசனங்களை வாசிக்கும் போது என்ன நடக்கும்? நமக்கு நல்ல ஞானம் நடக்கும். அது மாத்திரமல்ல, வேத வசனங்கள் நம்முடைய குணலட்சணங்களை புதுசாக நல்ல குணலட்சணங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, தெசலோனிக்காவில் இருந்த யூதர்களை காட்டிலும் பெரேயாவில் இருந்த யூதர்கள் வேத வசனத்தை மிகவும் ஆசையாய் கற்றுக்கொண்டதுனால அவர்கள் நல்ல குணசாலிகளாக இருந்தார்கள்னு எழுதியிருக்கு. பார்த்துக்க, அப்போ வேத வசனத்தை வாசித்தா நம்ம நல்ல குணசாலிகளாக மாறிவிடுவோம். சரியா? இரண்டாவது, ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இன்னைக்கும் நல்லபடியாக ஆசீர்வாதமாக இருக்கிற கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இரண்டாவது ரகசியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்ப ஜபம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, குடும்ப ஜபம் நடத்துறது அவ்வளோ சாதாரண காரியம். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரையும் ஒன்றா உட்கார வைக்கிறதுக்கு ரொம்பவே போராட வேண்டியது இருக்கும். ஆனால் போராடி ஒரு குடும்ப ஜபத்தை டெய்லி நடத்தி பாருங்கள். உங்கள் குடும்பம் போல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் உலகத்தில் கிடையாதுங்க. அன்புக்குரியவர்களே, நான் 42 வருஷம் இந்த மிஷினரி ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் குடும்ப ஜபம் நடத்துறதுங்கிறது எங்கள் வீட்டில் ரொம்பவே போராட்டமாக தான் இருக்கும். ஆனால் நடத்திடுவோம். பார்த்துக்குங்க அருமையான, அப்படி நடத்தணும்னா அளவு கடந்த ஆசீர்வாதம் இந்த வீட்டில்
இருக்கும் பார்த்துக்குங்க. மூன்றாவதாக என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆராதிக்கிறது ஒரு வைராக்கியம் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கட்டாயம் நீங்கள் போங்க. வீட்டில் இருக்காதீங்க. டிவிலெல்லாம் செய்தி வரும், அதை போயிட்டு வந்து கூட கேட்டுக்கலாம் பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், ஒருவேளை காலையில் 6 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்முடைய செய்தி வருது, ஆனால் 8 மணிக்கு ஆராதனைனா நீங்கள் சந்தோஷமாக கேட்டு கூட போகலாம். ஆனால் அன்பானவர்களே, செய்தி கேட்டுட்டேன் அதனால் ஆலயம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வீட்டில் உட்கார்ந்து இருக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆலயம் போவது மகா பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களுடைய வயது முதிர்வு நிமித்தம் அங்கே போய் உட்கார முடியாமல் இருக்கிற அது வேறு விஷயம். ஆனால் பலன் உள்ளவர்கள் கட்டாயம் ஆலயத்து போங்க, பெரிய ஆசீர்வாதம் பார்த்துங்க. ஏனென்றால் ஆதி விசுவாசிகள் தேவனை ஆராதிக்கிறதுல வைராக்கியமாக கூடி போனாங்க. இன்னொன்று பார்த்துக்குங்க, தேவனை ஆராதிக்கிறத ஒரு வியாபாரமாக ஒரு நாளும் கொள்ளாதிருங்கள், அதை ஒரு லாபகரமாக மாற்றாதீங்க. அந்த ஆலயத்துக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். கார்ல் மார்க்ஸ் என்பவர் அவங்க அப்பா கூட வியாபாரத்துக்காக போயிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை புதுசாக ஜெபத்துக்கு போகிறார். ஒரு நாள் கார்ல் மார்க்ஸ் கேட்குறப்பா, புதுசாக நீங்கள் போகிறீங்களே என்ன ரகசியம்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாரு, தம்பி, புதுசாக ஆலயங்களுக்கு போனால் புது கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க, நம்ம தொழில் இன்னும் பெருகும்னு சொல்லி. அப்போ தான் கார்ல் மார்க்ஸ் யோசித்தாராம், இந்த ஆள் ஒன்றும் கடவுளை ஆராதிக்க போகலை, வியாபாரம் பண்ணுறதுக்காக போகிறாருன்னு சொல்லி அங்கே தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அவர் எழுத ஆரம்பித்தார். ஆகவே என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆலய ஆராதனையை வியாபாரமாக்காதிருங்கள், கடினமாக உழையுங்கள், ஆசீர்வதியுங்கள். கடைசியாக அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஆதி கிறிஸ்தவர்கள் வைராக்கியமுடையவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை எங்கே பார்த்தாலும் சரி, யாரை சந்தித்தாலும் சரி, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துடைய சுகம், இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஆண்டோடைய கட்டளை. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவன் ஒரு குடுகுடுப்பம் பார்த்துக்கங்க. அன்றைக்கி காலையில் வீட்டில் வந்து நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லி அந்த அக்கா சொல்கிறாங்க, தம்பி உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லி வீட்டில் போய் சூடாக தண்ணி தராங்க. குடிச்சிட்டு இருக்கும்போதே காப்பி கொண்டு வர்றான். அவன் சொல்கிறான், அக்கா, என்னை யாரை பார்த்தாலும் 1-2 ரூபா கொடுத்து துரத்தி விட்ருவாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் உட்கார வச்சு காப்பி டீ கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, கருப்பட்டி தர்றீங்களே, நீங்கள் எல்லாம் வேர்களை தர்றீங்களே, நான் உங்களை சபிச்சிருவேன், உங்கள் வீட்டில் சாபம் போட்டுருவேன், உங்களுக்கு ஏதாவது செய்வேன்னு வச்சுடைய பயமே இல்லையான்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்களாம். தம்பி, நீங்கள் செய்யவும் மாட்டீங்க, அப்படி செய்தால் எனக்கு பலிக்காது, ஏசப்பா எங்களை பராமரிக்கிறான்னு சொல்லி சொன்னாலாம். அப்பா, இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவரை நானும் அறிந்து கொள்வதற்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? உடனே வீட்டில் இருந்து ஒரு பைபிளை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட ஒரு சட்டையும் கொடுத்து, இதை போட்டுங்க தம்பி, நல்லா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஜோமனி அனுப்பி வச்சாங்களாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம வீட்டுக்கு வர்ற கீரை வியாபாரியிலிருந்து நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க வரைக்கும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த கடைசி காலங்களிலே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டீர் என்பதை, ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த வல்லமையை வாழ்ந்து காட்டி இந்த உயிர் தெழுந்த தேவனை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிற பணியில் இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இயேசுவே நீர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதி கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது போல வேத வசனத்தில் ஒரு வைராக்கியம், ஆராதிக்க செல்வதிலே ஒரு வைராக்கியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள் என்று சுவிசேஷம் அறிவிக்கிறதில் ஒரு வைராக்கியம், எந்த நிலைமையிலையும் கிறிஸ்தவ பற்றை, கிறிஸ்தவ அன்பை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கபடற்ற கிறிஸ்டியன் லவ்வை வெளிப்படுத்துகிற காரியங்களில் எங்கள் குடும்பங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். அப்படியே என்னை செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், நன்மையினாலே நிரப்பும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.